திமுக தலைவரும் முதலமைச்சருமான மு.க.ஸ்டாலின் நாளை தனது 72வது பிறந்த தினத்தை கொண்டாடுகிறார். இதை முன்னிட்டு நாளை காலை 9 மணியளவில் அண்ணா அறிவாலயம் செல்கிறார். அங்கு கட்சி நிர்வாகிகள், தொண்டர்கள் மத்தியில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பிறந்தநாள் கேக் வெட்டி கொண்டாடுகிறார். அதன் பிறகு அங்குள்ள கலைஞர் அரங்கம் சென்று ஆயிரக்கணக்கான கட்சி தொண்டர்களை சந்தித்து வாழ்த்து பெறுகிறார். தமிழகத்தில் கல்வித்துறைக்கு நிதி வழங்காதது மும்மொழி கொள்கை விவகாரம் தமிழகத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ள நிலையில் இன்று மத்திய கல்வித்துறை அமைச்சர் தர்மேந்திர பிரதானின் சென்னை வருகை ரத்து செய்யப்பட்டது. மத்திய அமைச்சர் தர்மேந்திர பிரதானுக்கு பதிலாக மத்திய இணை அமைச்சர் சுகந்தா மஜூம்தார் சென்னை ஐஐடிக்கு வருகை தந்தார். இந்நிலையில் ஒன்றிய இணை அமைச்சர் மஜூம்தாருக்கு எதிர்ப்பு தெரிவித்து திமுக மாணவரணி திராவிடர் மாணவர் கழகம் சார்பில் கருப்பு கொடி காட்டி ஆர்ப்பாட்டம் நடத்தப்பட்டது. இன்று காலை வர்த்தகம் சுமார் 200 புள்ளிகள் குறைந்து சென்செக்ஸ் 74,201.77 புள்ளிகளில் வர்த்தகம் தொடங்கியது. அதன்பின் தொடர்ந்து இறங்குவதாகவே இருந்தது. இன்று அதிகபட்சமாக 74,282.43 புள்ளிகளில் வர்த்தகமானது. குறைந்தபட்சமாக 73,141.27 புள்ளிகளில் வர்த்தகமானது. இறுதியாக வர்த்தக முடிவில் சென்செக்ஸ் 1,414.33 புள்ளிகளில் சரிந்து மும்பை பங்கு சந்தை 73,198.10 புள்ளிகளில் நிறைவடைந்தது. சுமார் 1.90% வீழ்ச்சியடைந்து உள்ளது. உத்தரகாண்ட் மாநிலம் சமோலி மாவட்டத்தில் உள்ள மனா என்ற கிராமத்தில் இன்று காலை திடீரென பனிச்சரிவு ஏற்பட்டது. இந்த பனிச்சரிவில் 57 தொழிலாளர்கள் சிக்கியதாக தகவல் வெளியாகியுள்ளது. அவர்களில் 10 பேர் மீட்கப்பட்டு உள்ளனர். 47 பேர் குறித்த தகவல் ஏதும் தெரியவில்லை. மீட்பு பணி தீவிரமாக நடைபெற்று வருகிறது. மருத்துவ கட்டமைப்புகள் குறித்து சிஏஜி அறிக்கையை தாக்கல் செய்து உள்ளது. இந்த அறிக்கையில் ஆம் ஆத்மி கட்சி ஏற்படுத்திய 21 மொஹல்லா கிளினிக்குகளில் கழிப்பறைகள் இல்லை, கொரோனா தொற்று காலத்தில் வழங்கப்பட்ட நிதியை பயன்படுத்தப்படவில்லை என குறிப்பிடப்பட்டுள்ளது. ஒவ்வொரு ஆண்டும் பாகிஸ்தான் சூப்பர் லீக் தொடர் நடைபெற்று வருகிறது. கடந்த ஆண்டு நடைபெற்ற பாகிஸ்தான் சூப்பர் லீக் தொடரில் இஸ்லாமாபாத் அணி சாம்பியன் பட்டத்தை வென்றது. இந்நிலையில் 9 சீசன் முடிவடைந்த நிலையில் 10வது சீசன் ஏப்ரல் 11ஆம் தேதி தொடங்குவதாக பாகிஸ்தான் கிரிக்கெட் வாரியம் தெரிவித்துள்ளது. அதன்படி தொடக்க ஆட்டத்தில் நடப்பு சாம்பியனான இஸ்லாமாபாத் மற்றும் 2 முறை சாம்பியனான லாகூர் கலந்தர்ஸ் அணிகள் மோதுகிறது.